ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் த லாஸ்ட் ஹவுஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் வேக்னர் மோரா அண்ட் கிரேட்டா லீ நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தெலுங்குன்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். உங்களில் யாருக்காவது இந்த சர்வைவல் த்ரில்லர் மூவிஸ், அதுவும் ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன் ஸ்லோவாக பயங்கரமான விஷயமாக மாறுற மாதிரி கதை பிடிக்கும்னா இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தோட பேசிக் ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு உங்கள் வீடு ரீச் ஆகும்போது ஒரு பெரிய மழை வர ஆரம்பிக்குது. நீங்கள் உடனே வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்துறீங்க. இப்போ நார்மலாக எப்பவும் போல் உங்கள் ஃபேமிலி கூட இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வரலான்னு நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் கதவை திறக்க போனால் அந்த கதவு ஓப்பன் ஆகலை. நீங்களும் டோரோட லாக் ஜாம் ஆகியிருக்குன்னு நல்ல ப்ரெஷர் போட்டு நிறைய வாட்டி கதவை திறக்க முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் அந்த கதவை திறக்கவே முடியல. சரி, ஜன்னல் வழியாக போய் வாசல் கதவுக்கு வெளிப்பக்கம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போன்னு யோசித்து ஜன்னல் கதவை திறக்க ட்ரை பண்ணால் அதுவும் உங்களால் திறக்க முடியல. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி ஒன்று வரும், நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டோம்னு. இதே கேள்வி தான் இந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கும் அண்டு நமக்கும் தோணிகிட்டே இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக ஒரு ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட டெய்லி லைஃப் அண்டு ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை வீடு கதவு அண்டு ஜன்னல் லாக் ஆகி எல்லோரும் ஹவுஸ் அரெஸ்ட்டாக இருக்கிறது காமிப்பாங்க. நம்ம கூட ஸ்டார்டிங்கில் இந்த பேஞ்சிட்டு இருக்கிற மலைக்கும் இந்த லாக்காக இருக்கிற வீடுகளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினைப்போம். பிகாஸ் இந்த மலை அண்ட் இந்த லாக்டவுன் மாதிரியான சிச்சுவேஷன் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை என்ன, எப்படி ஆகுச்சு அண்டு எவ்வளோ நாள் இப்படியே போயிட்டு இருக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாதனால இந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு, தண்ணி அண்ட் எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் தப்பிக்கிற வரைக்கும் உயிர் வாழணும்னு புரிஞ்சுப்பாங்க. இப்படியே சர்வைவல் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த கதையில் ஒரு விதமான கிரியேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கதையோட ஆங்கிளே மாறுது. அதாவது இந்த கிரியேச்சர் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாரோட வீடு அதோட பவர் யூஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்குன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த கிரியேச்சரோட கண்ட்ரோலில் இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வெளியில் போனாங்களா இல்லையான்னு தான் மீதி கதையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 50 minutes. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வீட்டுக்குள்ளே சர்வைவ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த சாப்பாடு, தண்ணிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உருவாக்குனாங்க அண்டு பல நாளாக வீடு உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால சைக்கலாஜிக்கலாக அவங்களோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வாழ்ந்தாங்கன்னு காமிச்ச விஷயம்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா கதை டோட்டலாக மாறி மான்ஸ்டர் இருந்து எப்படி தப்பிச்சு வாழ போகிறாங்கன்னு மாறிடும். இந்த கதையில் முதல் நாளில் இருந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு படமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் ஸ்டார்ட்லேயே மான்ஸ்டர்லாம் வராது. இன்ஃபேக்ட் மொத்த படத்துலேயே வெறும் 4 இல்லாட்ட 5 சீனில் மட்டும்தான் மான்ஸ்டர் காமிப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு சர்வைவல் ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இல்லாமல் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த மூவியில் 18+ சீன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலி கூட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக நான் 3க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.